அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் அதுக்கு அந்த துவாக்கு ஆமின்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஜுமாவுடைய நாள் ப்ளஸ் ரமலானுடைய நாள். இன்றைக்கி நோன்பாலியாக இருந்து நம்ம வெள்ளிக்கிழமை அடைஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான நாளில் அசருக்கு பிறகு இந்த ஒரு அருமையான துவாவை நான் கேட்க ஆமின்னு சொல்லிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எல்லா விதத்துலேயுமே நம்மளுக்கு சிறப்பான ஒன்றை தயார் செஞ்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம், நீ எங்களை முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கு பிறக்கச் செய்தாய். யா அல்லாஹ், நாங்கள் என்ன நன்மை செய்தோம், நீ எங்களை ஊனமில்லாமல் பிறக்கச் செய்தாய். யா அல்லாஹ், நாங்கள் பாவிகளாக இருந்தும் நீ எங்களுக்கு உணவளிக்கிறாய். யா அல்லாஹ், நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தாலும் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறாய். இதற்கெல்லாம் மிக மேலாக எங்களை நீ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக வாழச் செய்தாய். அதைவிட மேலாக எங்களுக்கு மறுமையில் நீ சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றாய். அதைவிட மேலாக சொர்க்கத்தில் உன்னை எங்களுடைய கண்களிலால் காணக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கின்றாய். யா அல்லாஹ், இதற்கெல்லாம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மண்டியிட்டு சஜ்தாவிலே கிடந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாது. யா அல்லாஹ், எங்களை உன் கருணையினால் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை அறியாமல் வாழும் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. ரஹ்மானே, நபி மூசாவை காக்க கடலை பிளந்தவனே, தொட்டலில் குழந்தையாக இருந்த ஈசா நபியை பேச வைத்தவனே, மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை உன் சக்தியால் காப்பாற்றியவனே, கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அய்யூப் நபியை உன் கருணையினால் குணப்படுத்தியவனே, என் இரட்சகனே, மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறேன். துக்கம், கவலை, நெருக்கடி, வியாதி இவை அனைத்தையும் விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. நாங்கள் துக்கத்தில் ஆழ்ந்தால் எங்களை மகிழ்ச்சியுடையவனாக ஆக்குவாயாக. எங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உன்னை அல்லாமல் மற்றவரிடம் என்னை தள்ளிவிடாதே. நிச்சயமாக நீ என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டாய். என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையை உனது கரத்தில் வைத்திருப்பவனே, என்னுடைய நற்பாக்கியமும் துர்பாக்கியமும் உன் கையில் இருக்கின்றன. ஏக இறைவா, என்னுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியுடையதாக ஆக்குவாயாக. உலகமே எனக்கு ஒன்று சேர்த்து நன்மை செய்ய நாடினாலும் எனக்கென்று நீ எழுதி வைத்ததை தவிர எந்த நன்மையும் எனக்கு கிடைக்காது என்று நான் ஈமான் கொண்டுள்ளேன். உலகம் எங்கும் ஒன்று சேர்ந்து எனக்கு துன்பம் இழைக்க முயற்சித்தாலும் எனக்கு எதிராக நீ எழுதிய துன்பம் மட்டுமே என்னை அடையும் என்பதை நான் நம்புகிறேன். ஏக இறைவா, எங்கள் இல்லத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன. உன்னை அல்லாமல் வேறு யாரிடமும் அதை சொல்ல முடியாது. என்னுடைய ரகசியங்களும் என் ஆள் மனதில் புதைந்துள்ளவைகளையும் நீ மட்டுமே அறிவாய். எங்களை பற்றி யார் தவறாக நினைத்தாலும் என்னை ஒதுக்கி வைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பற்றி என் ரப்பு நீ அறிவாய், அது போதும். குன் ஆகுக என்று சொன்னால் அனைத்தும் ஆகிவிடும் என்று சொன்னவனே, எங்களுடைய விருப்பங்களை நோக்கி குன் ஆகிவிடு என்று சொல்வாயாக. நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை. எங்களுக்கு நீ வழிகாட்டு. எங்களுடைய காரியங்களை நீ திட்டமிட்டு நிறைவேற்று. நாங்கள் தவறான வழியில் செல்லும்போது எங்களை நேரான வழியில் திருப்பிவிடு. வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் உனக்கு கட்டுப்பட்டவனாக மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக. இறைவா, சிறிய பெரிய எல்லா நோய்களை விட்டும் எங்களை வாழச் செய்வாயாக. இறைவா, இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருளுவாயாக. இறைவா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. இறைவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வழிமுறையில் எங்களை வாழ வைப்பாயாக. இறைவா, மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு அருள்வாயாக. இறைவா, உன்னுடைய பிரியத்தையும் எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கச் செய்வாயாக. இறைவா, மரண வேதனை மன்னரை வேதனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. இறைவா, முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. இறைவா, கியாமத் நாளில் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இறைவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக. இறைவா, கியாமத் நாளின் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. இறைவா, கியாமத் நாளின் இழிவுகளை விட்டும் எங்களை முஃமினான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. இறைவா, எங்களின் அமல்களின் பட்டோலியை எங்களது வலது கரத்தில் கொடுப்பாயாக. இறைவா, கியாமத் நாளில் உன்னுடைய அரிசி நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக. இறைவா, சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வாயாக. இறைவா, உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக மோமீன்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறியதாகவோ பெரியதாகவோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நஃப்ஸை பாதுகாப்பாயாக. மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளங்களை உன் மீது திருப்புவாயாக. கண் இமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களது ஹலாலான துஆக்களை கபூலாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், உலக மோமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் நேரான ஹிதாயத் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. நாங்கள் செல்லும் இடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் ஷெய்தானின் கெட்ட ஊசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பலாய் முசீபத்துக்களிலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக. எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. மார்க்கத்திற்கு உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவை மொழியும் பாக்கியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை கப்ரின் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களது ஹலாலான துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவை நான் கேட்கும் போதே ஆமீன் சொல்லி முடிச்சிடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நம்மளுக்கு ஒரு சிறப்பான இது நம்ம கேட்ட அனைத்தையுமே தரக்கூடியவங்களாக்குவான்.
அதாவது ஒரு முறை வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ என்ன உன்னோட நேரடியாக பேச வைக்கிறதன் மூலமாக என்னை கௌரவப்படுத்தின, இது போன்ற பாக்கியத்தை வேறு யாருக்கும் நீ வந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ் சொன்னானா, மூசாவே இறுதி காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தினரை நான் அனுப்புவேன். அவங்க காய்ந்த உதடுகளுடனும் வறண்ட நாவுடனும் மெலிஞ்சு கண்கள் குழிவிழுந்த தோற்றத்தோடு இருக்கிறதோடு வயிற்றில் பசியோட என்னை அழைப்பாங்க துஆவின் மூலமாக. அதாவது நோன்பு வச்சு அழைப்பாங்க. அவங்க தான் எனக்கு அதிகம் நெருக்கமானவங்க. மூசாவே உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் கூட, அதாவது நான் வந்து உங்களை சந்திச்சப்ப நமக்கு மத்தியிலும் கூட 70,000 தடுப்புகள் இருந்துச்சு. ஆனால் என்னோட அடியான் அந்த நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் எனக்கும் நபி முஹம்மதின் உம்மத்துக்கும் இருக்காது, எந்த தடுப்புமே இருக்காது. மூசாவே இஃப்தார் நேரத்தில் நோன்பாளியின் துஆ நிராகரிக்கப்படாது, அதுக்கான கூலி நானே, அதுக்கான பொறுப்பு நானே அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வந்து அல்லாஹு தாலா இஃப்தாரின் அப்போ நம்மளுக்கு கொடுக்குறான். அப்போ இந்த வாய்ப்பை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி இந்த நேரத்தில் துஆ செஞ்சு அல்லாஹ்கிட்ட கேட்டு பெறக்கூடியவர்களோ அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. என்னோட துஆ செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களை மாதிரியே அவங்களும் நன்மையாளணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்தவர்களாக விடைபெறுகிறேன். ஆஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.